ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம லைஃப்பில் ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் எப்போவுமே நம்ம மேலே கொஞ்சம் கடுமையாக தான் இருப்பான். எப்போவுமே நம்ம மேலே கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருப்பான். நீ அதை ஒழுங்காக பண்ணல, இதை ஒழுங்காக பண்ணல, இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நீ ஏன் இவ்வளோ நேரம் தூங்குற, நீ ஏன் நைட்டு இவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுற, இன்னும் கொஞ்சம் பெட்டராக படிக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹார்ட் ஒர்க் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ சாப்பிட்ற, ஏன் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண மாட்டேற, அது பண்ணுற, இது பண்ண மாட்டேற, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வச்சு நம்ம மேலே கான்ஸ்டண்ட்டாக கிரிட்டிக்கலாக இருந்துகிட்டே இருப்பான் அந்த மனுஷன். அண்ட் நமக்கு அது சம்டைம்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு மனுஷன் வெளியே எங்காவது இருக்கான், இல்லை வெளியுலகத்தில் இருக்கான் அப்படின்னா பரவாயில்ல. பட் அந்த மனுஷன் நமக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னா, அந்த மனுஷன் நம்மளோட மனசாட்சியாகவே இருக்குது, நம்மளோட கான்சியன்ஸாகவே இருக்குது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஸோ சம்டைம்ஸ் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு ஹேபிட் இருக்கும். வில் பி வெரி கிரிட்டிக்கல் ஆன் அவர் செல்ஃப். ஏன் அந்த ஒரு விஷயத்தை பண்ணோம், ஏன் அந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணோம், நேற்றுன்னு கொஞ்சம் பெட்டராக படிச்சிருக்கலாம், அந்த வேலையை கொஞ்சம் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், அப்போ ஒழுங்காக படிச்சிருந்தா இப்போ நல்லா சம்பாரிச்சிருந்துருக்கலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லேருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்குமே நம்ம குறை சொல்லிகிட்டே இருப்போம். நம்மளை நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கேனர்லேயே வச்சுருப்போம். சம்டைம்ஸ் அப்படி இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நம்மளை அது க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணும். நம்ம மேலே கிரிட்டிக்கலாக இருக்கிறது, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே கிரிட்டிக்கலாக இருக்கிறது, நம்ம பண்ணுற ப்ராசஸ் மேலே கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனா சம்டைம்ஸ் எசென்ஷியல் தான், அது குட் தான். பட் எப்போவுமே நம்ம கிரிட்டிக்கலாகவே இருக்கோம், நம்மளை திட்டிகிட்டே இருக்கோம், அதை நீ ஒழுங்காக பண்ணல, இதை நீ ஒழுங்காக பண்ணல அப்படி சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சின்ன நெகட்டிவிட்டி ஃபீல் ஆகும். நமக்கே ஒரு பாயிண்டில் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ we do need someone who tells us like, இல்லை நவீன் நீ நல்லா தான் பண்ணுற, இல்லை சிந்து நீ நல்லா தான் பண்ணுற, இல்லை காவ்யா நீ நல்லா தான் பண்ணுற, இட்ஸ் ஓகே, யூ டூயிங் வெல், உன்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை நீ கொடுத்துட்டு தான் இருக்க, யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் த பெஸ்ட், யூ ஆர் அமேசிங் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த வாரம் நான் அந்த ரோல் எடுத்துக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் உங்கள் மேலே கிரிட்டிக்கலாக இருக்கீங்க, ஓகே, உங்கள் மேலே நான் பாசத்தை பொழியிறேன், ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த வாரம் நான் அதுதான் பேசணும்னு கூட நினச்சேன். எல்லா வாரமும் பாசிட்டிவிட்டி அது இதுன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷன், செல்ஃப் ஹெல்ப்லாம் பேசுகிறோம். இந்த வாரம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரீஸியான ஒரு எபிசோடு கொடுப்போம் அப்படி தான் நினச்சேன். ஸோ எஸ், ஹியர் ஐ ஸ்டார்ட். யூ ஆர் அமேசிங். அஃப்கோர்ஸ் எஸ், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க லைஃப்பில், சின்ன சின்ன ஃப்ளாஸ் உங்கள்கிட்ட இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன். யூ ஆர் அ ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நீங்கள் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடையாது, பட் ஸ்டில் யூ ஆர் அமேசிங். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரியர் எஜுகேஷன்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ அப்பப்போ நீங்கள் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை அப்பப்போ உங்களால் 100% பெஸ்ட்டை கொடுக்க முடியல, சம்டைம்ஸ் லாங் ஹவர்ஸ் படிக்க முடியல, சின்ன சின்ன கன்சர்ன்ஸ் இருக்குது தான் ஆஃபீஸில், பட் ஸ்டில் you are amazing. In terms of relationship sometimes there have been concerns, there have been misunderstandings. உங்களால் 100% அவங்களோட ஷூஸை புரிஞ்சுக்க முடியல, அவங்க மேலேயும் ஃப்ளாஸ் இருக்குது. சம்டைம்ஸ் யூ ஆர் டூயிங் சம் மிஸ்டேக்ஸ் அண்ட் நீங்கள் அடுத்த நாள் தான் அதை ரியலைஸ் பண்ணுறீங்க, நம்ம இப்படி பேசியிருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், ரொம்ப பசிவாக இருந்திருக்க வேணான்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. பட் ஸ்டில் யூ ஆர் டூயிங் வெல் அண்ட் யூ ஆர் அமேசிங். சம்டைம்ஸ் நீங்கள் ஃபிட்னஸ் கான்ஷியஸாக இருக்கலாம், இல்லை டயட்லேயோ இல்லை எக்ஸசைஸ்லேயோ சின்ன சின்ன ரிலாப்ஸஸ் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஃபேஸில் அதிகமாக சாப்பிட்றலாம், சம் ஃபேஸஸில் நீங்கள் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், பட் ஸ்டில் யூ ஆர் அமேசிங். நீங்கள் ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பர்சனாக இருந்து நீங்கள் அதுலேருந்து வெளில வந்திருக்கலாம், பட் ஆஃப் லேட் கொஞ்சம் மறுபடியும் மொபைலுக்குள்ளே போகிற ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம். ரொம்ப நேரம் இன்ஸ்டா ஸ்க்ரோலிங்கோ இல்லை யூடியூபோ இல்லை ரீல்ஸ் பார்க்குறது, என்ன ஹேபிட் வேணால் இருக்கலாம், பட் யூ ஆர் ட்ரையிங் யுவர் பெஸ்ட். அதை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. டெய்லியும் வேறு லெவல் ப்ராக்ரஸ் இல்லைனாலும் எவ்ரி சிங்கிள் டே சின்ன சின்ன ப்ராக்ரஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டெப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கீங்க. யூ ஆர் அமேசிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க, எல்லாத்துக்காகவும் நிறையா விஷயங்கள் நல்லதாக யோசிக்கிறீங்க. ஒரு சின்ன விஷயம் யாருக்காவது தப்பாக நடந்தால் கூட அது உங்களை அஃபெக்ட் பண்ணுது, எல்லாருக்காகவும் கேர் பண்ணுறீங்க, ஒரு சேஞ்ச் மேக் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. யூ ஆர் அமேசிங். ஒரு சண்டை வருது, உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணுறதுக்காக சாரி கேட்குறீங்க. யூ ஆர் அமேசிங். சம்டைம்ஸ் நம்ம ரிசல்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கும், இந்த ரிசல்ட் ஒழுங்காக போகலை, இந்த இன்டர்வியூக்கு நமக்கு செலக்ட் ஆகலை, இந்த பேப்பர் நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், அது ஆகிட்டோம், இது ஆகிட்டோம், அது நடக்கலை, இது நடக்கலைன்னு சொல்லிட்டு
ரிசல்ட் ஒழுங்காக போகலன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஹார்ஷாக இருக்கும். பட் ப்ராசஸை அவ்வளோ செமையாக பண்ணுற பர்சன் நீங்கள், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன் நீங்கள், நிறைய நைட் ஒழுங்காக தூங்காமல் உங்களோட ட்ரீம்ஸுக்காக எஃபோர்ட் போடுற ஒரு பர்சன் நீங்கள். அதை எனக்கும் மறந்துடாதீங்க. யூ ஆர் சிம்ப்ளி அமேசிங். அண்ட் இந்த ரீசன்லாம் இருந்தால் தான் நீங்கள் அமேசிங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் அமேசிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. டேக் எவ்ரி திங் அவே, டேக் ஆல் தீஸ் திங்ஸ் அவே. எவ்வளோ ஃப்ளாஸ் வேணா இருக்கட்டும், எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வேணா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டுருங்க. பட் ஸ்டில் உங்களை விட்டு கொடுக்காதீங்க. அண்ட் நான் உங்களை விட்டு கொடுக்கவும் விரும்பலை. நோ மேட்டர் வாட், அன்கண்டிஷ்னலி யூ ஆர் அமேசிங். சரிங்களா? ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது இதை கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி யோசிக்கும் போது. அஃப்கோர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், பீயிங் கிரிட்டிக்கல் இஸ் இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம க்ரோ ஆகும். பட் பீயிங் கைண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஹேவிங் தட் செல்ஃப் லவ், ஹேவிங் தட் செல்ஃப் மோட்டிவேஷன், சம்டைம்ஸ் பேட்டிங் யுவர் பேக். இல்லை பரவாயில்ல நவீன், இட்ஸ் ஓகே, நீ விழுந்துட்ட, பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், இட்ஸ் ஓகே, நீ நல்லா தான் ட்ரை பண்ண, அவங்க உன்னை புரிஞ்சுக்கலாம், நீ என்ன பண்ண முடியும், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதுகில் தட்டி கொடுக்குறதும் இம்பார்ட்டண்ட் தான். உங்களுக்கு நீங்கள் கைண்டாக இருக்கிறதும் இம்பார்ட்டண்ட் தான். செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் கைண்ட்னஸ் அண்ட் செல்ஃப் லவ்வும் கொடுத்து பாருங்கள். உங்களோட க்ரோத் இன்னும் பயங்கரமாக இருக்கும். உங்களோட ஹாப்பினஸ் லெவல்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் நீங்கள் லைஃப்பில் மேலும் மேலும் உயரத்துக்கு போவீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க நான் சொல்லணும்னு நினச்சேன். என்றைக்குமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. அண்ட் யூ ஆர் சிம்ப்ளி அமேசிங். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த மாதம் இன்னொரு அழகான எபிசோடில் சந்திப்போம். டாடா, பை பாய்.